ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளையோட முடிய போகுது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வேலையை இப்போ வந்து பார்த்தா அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3935 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணாதவங்க எப்படி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/5/2025 11:59 PM கடைசியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்னும் ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே அப்ளை பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் ஒரு சில சர்வர் இஷ்யூஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்தா நைட்டு கரெக்டாக வந்து 11:59 PM வரையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எடிட் பண்ணிக்கலாம். அதாவது 24/5/2025 வரைக்கும் எடிட் பண்ணலாம். அதை தவிர்த்து 29/5/2025 31/5/2025 வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அப்பயும் நீங்கள் எடிட் பண்ணலாம் உங்களுக்கான அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக வியூ பண்ணி ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி நம்ம அப்ளிகேஷனை வியூ பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் அப்ளை ஆன்லைன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்டாக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழையின்னு அந்த லாகின் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் அதாவது உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அப்ளை பண்ண சொல்ல யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, 2 என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க. அதை சால்வ் பண்ணி அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரண்ட் அப்ளிகேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமுமே ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4க்கு நேராக 7/5/2025 கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் இந்த வருஷத்துக்கு அப்ளை பண்ண குரூப் 4. அதுக்கு நேராக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கான அந்த நம்பர் வந்திருக்கா, அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக வந்து பார்த்தா ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்மன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் குரூப் 4 அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு அர்த்தம். இதை நீங்கள் முன்கூட்டியே செக் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம்னு இருக்கணும். ஒருவேளை ஒரு சில பேர் வந்து பார்த்தா எடிட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டட் பட் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனை காமிக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா திரும்ப நீங்கள் எடிட் கொடுத்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்து திரும்ப அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டுன்னு வரும். அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில பேர் எடிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறீங்க. அப்படி வரக்கூடாது. ஸோ ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் இருந்தால் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை கன்ஃபார்ம் இல்லை, பேமெண்ட் வந்து பார்த்தா பெண்டிங் இருக்குது, இல்லை எடிட் பட் இன்கம்ப்ளீட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆல் போஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்களா, ஏன்னா ஃபாரஸ்ட்டு வாட்சருக்குலாம் உங்களுக்கு ஹைட்லாம் தேவைப்படும். அந்த ஹைட்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆல் போஸ்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லை ஃபாரஸ்ட் வாட்சர் தவிர்த்து மீதி போஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓடிஆரில் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா, ஃபாதர் நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஓடிஆரில் போய் எடிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஜாதி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் தான் வரணுங்க, ஹஸ்பண்ட் நேம் வரக்கூடாது. டிஎன்பிசி தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்பா பேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் வச்சு ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் நேம் இருக்கக்கூடாது அப்படின்ன மாரி. அதேமாரி ஜாதி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய ஜாதி சர்டிஃபிகேட், அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தா டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு ஃபோட்டோவோட வருது, அதுதான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் பழைய ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தாவே அதை கூட வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய ஜாதி சர்டிஃபிகேட்டே போதுமானது. இல்லை என்கிட்ட பழைய சர்டிஃபிகேட் இருக்கும், புதிய ஃபோட்டோ வச்சது இருக்கும் அப்படின்னா எதை அப்லோட் பண்ணலான்னா நீங்கள் புதுசாக ஃபோட்டோ வச்ச சர்டிஃபிகேட்டே நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி, உங்களுக்கான 10th 12th அது எல்லாமே நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு டைப் ரைட்டிங். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா போத் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ஹையர் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தா மட்டும்தான் ரெண்டுத்துக்குமே நோ எஸ் கொடுக்க முடியும். ஏதாச்சும் இங்கிலீஷ் தான் முடிச்சிருக்கேன் தமிழ் முடிக்கல அப்படின்றவங்க ரெண்டுத்துக்குமே நீங்கள் நோ சைட் பண்ணி அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஸோ ரெண்டுமே முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டைப்பிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். அதேமாரி பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கொடுத்துருந்தவங்க, ஸோ பிஎஸ்டிஎம் இப்போ நீங்கள் ஒருவேளை பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி இன்னும் வராமல் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி நோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் நோ கொடுத்தேன், இப்போ என்கிட்ட பிஎஸ்டிஎம் வந்துருச்சு அப்படின்றவங்க நீங்கள் எடிட் கொடுத்து பிஎஸ்டிஎம் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தாங்க, பழைய சர்டிஃபிகேட்டே போதுமானது. நீங்கள் புதுசாக ஒவ்வொரு வருஷமும் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காதுங்க. நீங்கள் பழசாக கையிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மேனுவல் ஃபார்மேட்டில், அதுவே கூட நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்தா வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டரையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஓன் தாலுக்கில் எக்ஸாம் சென்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது எக்ஸாம் சென்டர் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போடுற மாதிரி இருக்கும், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அப்ளிகேஷன் ஃபார்மை ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்து சேவ் அஸ் பிடிஎஃப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை பிடிஎஃபாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன்ஸு கடைசி தேதிக்குள்ளே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தா ஏதாச்சும் ஆட் பண்ணணும், பிஎஸ்டிஎம் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இப்போயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்லி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்க மட்டும் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணால் போதுமானதுங்க. வேறு யாரும் அப்லோட் பண்ணதில்லை. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா இதில் போயிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கிரைப், அதாவது உங்களால் எக்ஸாம் எழுத முடியல, வேறு ஒருத்தர் நீங்கள் ஸ்கிரைப் எக்ஸாம் எழுத அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கிரைப் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றவங்க யாரும் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகே, இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நாளையோ லாஸ்ட் தேதி கம்ப்ளீட் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அப்ளை பண்ணுங்கள். கடைசி நேரம் வரைக்கும் போகாதீங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நிறையா பிரச்சனைகள் வரும், நிறையா சர்வே இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. முன்கூட்டியே அப்ளை பண்ண பாருங்கள். இன்றைக்கே அப்ளை பண்ணிவிடுங்க, அல்லது நாளைக்கு மார்னிங்குள்ளே முடிச்சிடுங்க. நீங்கள் நாளைக்கு ஈவினிங்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும். அதான் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும். மேபி உங்களுக்கு தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, அதிகபட்சமாக. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்குது. ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, பட் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ டைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்பு வந்து குறைவு தான். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கான வேக்கன்சி வந்து பார்த்தா கம்மியாக இருக்குன்னு வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து பார்த்தா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் வரைக்கும் டைம் இருக்குங்க. கவுன்சிலிங் வரைக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். வேக்கன்சி இன்க்ரீஸ் அவசரம் நம்ம சேனலில் வீடியோ போடும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ குரூப் 4 எக்ஸாம் வர ஃபர்தர் எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வீடியோ போடும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.